104 சங்கீதம் 34வது வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். ஒரு கர்த்தருக்குள் மகிழ வேண்டுமானால் என்ன வேணும்? அவரை தியானிக்கணும். இந்த யோபு, இந்த தாவீது தியானிச்சார். இவன் தியானிச்சபடினால் இவனுடைய இருதயம் தீர்க்கதரிசியாக மாறிச்சு, கர்த்தர் வாயாக மாறிச்சு. சிற்பாடலிருந்து வெளியேற பெற்ற பிரித்தெடுத்தால் முன்பாய் என்பாய் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். அதே போல இவன் தியானித்தார். படியாதவன், கரவலாடல் பின்னால் நடந்தவன், ஆனால் கர்த்தரை பற்றி தியானம் பண்ணான். படித்ததோ படியாதோ தெரியாது, கர்த்தர் தியானம் பண்ணான். கர்த்தர் தியானம் பண்ணதுக்கு படிப்பு வேணுங்கிற அவசியம் இல்லை. மனதை விட்டு கொடுக்கணும், நல்லா கவனிக்கணும். நம்ம மனது கர்த்தரோட மனதோடு ஐக்கியப்படணும். நம்முடைய எண்ணங்கள், மனதில் நம்முடைய எண்ணங்கள், அடி எண்ணங்கள் மேலான முதல்ல அடிமையாக அடி வயிற்றிலிருந்து கர்த்தரோடு ஐக்கியப்படணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இப்படி நீ ஜபம் தியானம் பண்ணணும். ஜபத்தை பார்க்கிலும் என்னது? தியானம், மெடிடேஷன் பவர். இந்த தாவீது ஆடு மேய்ப்பினா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கான் தியானம் பண்ணணுன்ட்டு. பாட்டு படிக்கணும்னு இல்லை, எது வேணும்? எது தியானம் பண்ணுறது? அவர் வசனத்தை வச்சு தியானம் பண்ணணும், அவரை சித்த பிரகாரம் தியானம் பண்ணணும். இப்படி இருந்தால் தான் இந்த தியானம் இனிமையாக இருக்கும். கர்த்தர் பார்வைக்கு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். என் பிராவோ, என் முத்துமையோ ஒருத்தி, பிராவை உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமாக இருக்குது. நாம் தியானம் பண்ணால் நம்மளோட வார்த்தை சத்தம் கர்த்தர் பார்வைக்கு இன்பமாக இருக்கும். அதான் பேசுகிறது. இந்த யாக்கோபு, இந்த தாவீது இப்படிப்பட்ட குணம் உள்ளவனாக இருக்கிறான். இவன் சங்கீதம் எழுதியிருக்கிறான். அது மற்ற வசனங்கள் தான் ஜாஸ்தி எழுதியிருக்கிறான், பாட்டு இல்லை. எல்லாரும் இன்னைக்கு பாட்டு இல்லையாக்கும் சங்கீதத்தில் போகிறாங்க. அதுக்கு அந்த கருவி வேணும், இந்த கருவி வேணும், ஏகப்பட்ட கருவியில் கொண்டு வராங்க. இந்த கருவியில் கொண்டு வந்தால் இதில் கர்த்தர் இருக்க முடியாது, இதில் ஜாஸ்தி தான் இருக்கும். எனக்கு இது பிடிக்காது. நம்ம ஆராதனையில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சாத்தான் இருக்கு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சிலவங்களுக்கு உஜாரு வரும், அப்படி இல்லை. அந்த ஆராதி போல தான் எல்லாரும் உஜாராக இருக்கும், அப்படி இல்லை. அது சாத்தாண்ட குடியிருப்பாகும், ஏமாற்றி போடும். அதனால் வசனத்தை தியானிக்கணும், கர்த்தர் வார்த்தையை தியானிக்கணும். சங்கீதத்தை பார்க்கணும், வசனங்களை நிறைய படிக்கணும், அது பிரகாரம் ஜீவிக்கணும். 34 சங்கீதம் திரும்ப வாசிக்கலாம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். கர்த்தருக்குள் மகிழ்வேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யாருக்குள்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் அவனுக்கு கர்த்தர் நோக்கம். உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இல்லை. எல்லாத்தையும் கண்டு பார்த்துட்டு நீ மகிழ்ச்சிப்படு என்று கர்த்தர் சொல்லலை. எதில் மகிழ்ச்சியாக இருக்கணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் ஒருவனை ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை ஆளுகை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் அதில் சாத்தானுடைய ஆவி
அது சாத்தான் நம்ம ஆளுக்கு செய்ய வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவர் ஆளுக்கு செய்ய வேண்டாம். கர்த்தருடைய ஆவி இருந்தால் தான் கர்த்தரை பற்றி தியானம் பண்ண முடியும். இதுதான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை ரொம்ப அபூர்வமாக்கும். அவரை அறிகிற அறிவை கொடுப்பதற்காக யார் வந்தா? ஆதாம் வந்த பிறகு அப்படியே ஊரெல்லாம் வந்து 14ஆவது தலைமுறை மோசே வந்தார். மோசே வந்த பலனாக கர்த்தரை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு அவர் கட்டளை வெளிப்பட்டது. மோசே மூலம் கர்த்தரை அறிந்தார்கள். கட்டளை கற்பது. அப்போ கற்பனைகளை ஒரு கர்த்தர் பிரியமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கை கொண்ட அப்புறம் கர்த்தர் பிரியமாக இருக்கான்னு அர்த்தம். அவருக்கு பையா மிட்டாய் வாங்கிட்டு வருஷமா அவன் சாப்பிட்டீங்களா, இது சாப்பிட்டீங்களான்னு கேட்க வேண்டியதில்லை. அது மனுஷனை ஏமாத்து காக்கும். கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டாலும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டா போகிறோம். அவர் கற்பனை கை கொண்டால் கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்குமா? நான் பாட்டு எப்படி இருக்கும்? உன் சத்தத்தை எனக்கு கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமாக இருக்கு நான் கர்த்தர் சொல்கிறாரா? ஆபேலுடைய மகன் ஏனோக்கு வந்தான். ஏனோ கர்த்தரோடு சஞ்சரித்து வந்தான். எனக்கு எப்படி ஜீவித்தார்? அதனால் காணப்படாமல் போன மரணமே இல்லை. இதுவரையிலும் மறிக்காமல் இதே போல சரீரம் உள்ளவர் ஒரே ஒரு ஆள் தான் ஏனோக்கு. தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனோடு ஐக்கியப்பட்டு அவரோடு மனசோடு ஒத்து போடும். இங்கே என்ன இல்லை? மரணம் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. தேவனோடு ஐக்கியப்படும். நல்லா கவனிக்கணும். ஒரு ஆளாங்கும் யாருடைய மகன்? ஆபேலுடைய மகன். ஆபேலுடைய மகன் கர்த்தரோடு சஞ்சரித்தார். மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதே போல கர்த்தருக்கு நாம் பிரியமாக இருந்தால் நடந்தால் நாம் மரணத்தை காண மாட்டோம். ஒரு இமைப்பொழுதில் மறுபடும். ஒரு இமைப்பொழுதுதான். இதே பிரகாரம் கர்த்தர் ஒழுங்கு வச்சிருக்கார். எவ்வளோ சட்டம் இருந்தாலும் கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். அவரை பற்றி தியானம் வேணும். எப்படி வேணும்? அவரை பற்றி தியானிக்கணும். இந்த மோசே மூலம்தான் கர்த்தருடைய கட்டளை வெளிப்பட்டது. மரியாள் அதுக்கப்புறம் வந்தான். புருஷனை அறியாத பெண், கற்புள்ள பெண். கர்த்தரை அறிய வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? கற்புள்ளவர்களாக இருக்கணும், மாசு இல்லாதவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய தரிசனம் உண்டாகும். சுப்பிரமணியன் அவர்கள் என்ன உண்டாகும்? தரிசனம் உண்டாகும். கர்த்தரை தியானிக்கிறவனுக்கு வைராக்கியம் இருக்கும். என்ன இருக்கும்? கர்த்தரை குறித்து படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, தியானம் வேணும். கர்த்தரை குறித்து தியானம் பண்ணால் வைராக்கியம் இருக்கும். என்ன வைராக்கியம்? ஆவில் வைராக்கியமாக இருப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 20வது அதிகாரம் 9-10. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள்,
இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பவுல் பிரசங்கம் பண்ணுறார். மறுநாள் அதிகாலையில் நீ பிரயாணப்பட்டு போகணும். அப்போதெல்லாம் பஸ்ஸு மாதிரி போகாது, பஸ்ஸு கிடையாது, நடந்தான் போகணும். பவுல் பேசும்போது என்ன வந்துட்டு ஜாய்த்துக்கு தூக்கம் வந்துட்டு. தூக்கத்தை அடக்கி பார்த்தாலும் அது மேற்கொள்ளுது. கடைசியாக என்ன செய்தான்? 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான். இப்படி இழுத்துட்டான். தூக்க வெறியில் வசனம் கேட்கக்கூடாது. ஒரே நோக்கத்தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. வசனத்தை எப்படி கேட்கணும்? ஒரே நோக்கத்தோடு கேட்கணும், கருத்தாய் கேட்கணும். ஐடிக்கு கத்துற அன்பை பார்க்கணும். ஒரே நோக்கத்தோடு இவங்க கேட்கலாம். வெளியும் பார்த்துடலாம், உள்ளேயும் பார்த்துடலாம். இவங்க கட்டலாம், அங்கேயும் பார்க்கலாம். இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். மனதை ஒரு பக்கமாக திருப்பணும். யார் பக்கமாக? கர்த்தருடைய பக்கமாக திருப்பணும். கர்த்தரை வார்த்தை உள்ளே போகும். உள்ளே போனால் தியானம் பண்ணணும், அவரை பற்றி தியானிக்கணுங்கிற எண்ணம் வரும். இவருக்கு அப்படி இல்லை, தூக்கம் வந்துட்டு. கர்த்தர் வார்த்தைக்கு ஒரு மனசு கொடுக்க விட்டால் என்ன வரும்? தூக்கம் வரும். அதே எப்படி தூங்கினான், கீழே விழுந்து செத்துட்டான். செத்து எழுபது தூக்கும் போது தான் ஆள் செத்து போச்சு. எப்போ செத்து போச்சு? தூக்கும்போது ரிசல்ட்டு பாருங்க. தூங்குனா தூக்க வரியில் கேட்காம கீழே இழுத்துட்டு திராசு, அவர் கையில் சுமத்துறையான திராசு உண்டு. தண்ணி போட பேப்பரில் முக்கிட்டு தண்ணியில் முக்கிட்டு எடை போட்டால் வித்தியாசம் இருக்கும். அப்படிப்பட்ட திராசாங்க அவர் கையில் இருக்குது. ஒரு முடி போட்டாலும் வித்தியாசம் இருக்கும். இந்த கையை வச்ச இப்படி திராசை வச்சாலும் நம்முடைய இதயத்தை தூக்கி பார்க்குறார். ஆனால் அவரை ஏமாற்ற முடியுமா? நம்ம ஏமாற்றலாமா? அதுக்கும் தான் நம்முடைய இதயம் கர்த்தர் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும், மூடி மறைக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஐஜிகை என்பவன் வசனம் கேட்டான், ஒருமனப்பட்டு கேட்கல, முழு இழித்தோடு கேட்கல, அரைக்குறையாக கேட்டான். தூக்கம் வந்துட்டு தூங்கி கீழே விழுந்தான், செத்துனான், செத்து போனான். பவுல் அதிகாலையில் போகணும், எனக்கு இடம் சொல்ல ஜெவனுங்கன்னு சொல்லிட்டு போகல. உடனே ஓடி போய் அவன் மேல் விழுந்து ஜெவன்றான். இப்போ எவ்வளோ பாரம் இருந்தால் காலையில் நான் அங்கே வேலைக்கு போகணுமா, இந்த வேலைக்கு போகணுமா சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல? கொடுத்தனா? கொடுக்கல. அவன் மேல் விழுந்து ஜெவன்றான். அதை கொண்டு கண்டுபிடிச்சான். இவனோட நாடை துடிக்குது, இவன் உயிர் இவனுக்குள்ளது, இவன் ஜீவன் இவனுக்குள்ள இருக்குது. கத்த ஜீவனை கொடுத்துருக்கார். அக்கா இவனுக்காக நீங்கள் எல்லோரும் பாரப்பட்டு ஜப் பண்ணணும் என்று சொன்னான். எல்லாரும் பாரப்பட்டு கேட்டோம். உயிர் திரும்பிச்சா பல பேருடைய பாரம் அவனை இழப்பிட்டு. இதே போல இவனுக்காக நாம் எல்லாரும் ஜம்ப் பண்ணணும். இந்த தியானம்தான் நீரூற்று உண்டாகும். கர்த்தரை பற்றி தியானம் பண்ணும் வேளையில் நம்முடைய இதயத்தில் என்ன உண்டாகும்? இதுவரையில் நீ படிப்ப சொல்ல முடியாத வசனத்தை கர்த்தவனை சொல்ல முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாரா? நீர் ஊற்று உண்டாகும். வனாந்திரத்தில் நீர் ஊற்று உண்டாத போல நம்முடைய இதயத்தில் கர்த்தர் ஊற்றை உண்டாக்குவார். இந்த ஊற்றை உண்டாக்கினால் வசனம் வரும். ஊற்று உண்டாக வரையிலும் வார்த்தை வராது. கர்த்தரோட வார்த்தை தான் நீர் ஊற்று. அவனுக்குள்ளே ஊறுகிற நீர் ஊற்றாக இருக்கும். யானை நீர் ஊற்று அறியும்.
யானை தண்ணி தாகத்துக்காக 800 கிலோமீட்டர் வரை நடக்கும். தன்னை தாண்டி தாகத்தை அடக்கணும், குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். எத்தனை கிலோமீட்டர் வரை போகும்? 800 கிலோமீட்டர் வரை போகும். யாருடைய சுபாவம் அப்படி. நம்முடைய சுபாவம் எவ்வளோ தூரம் போவோம்? 2 கடையை தாண்ட மாட்டோம். 800 கிலோமீட்டர் போயிட்டு காற்று தட்டி போகும், ஓடையில் தான் போகும். அதில் நீர் விட்டு வர மாதிரி தெரியும். அதை தாடித்து பிறகு தானே கசி உண்டாக்கிறோம். அது துதிக்கேட்டு எடுத்தாக்கும் குடிக்கும். இதே போல் நமக்கு ஊற்றி உண்டாக்கி தருவார். அதில் ஒருவருக்கு என்ன வேணும்? நீர் ஊற்றாங்கும் யார் இருக்கான்னு தெரியணும். கர்த்தர் நமக்கூட இருக்கிறார் என்பது நீர் ஊற்று மூலம் அறியலாம். நீர் ஊற்று வந்தால் சுரந்து வருமா? சுரந்து வரும். இந்த நீர் வீட்டில் கரண்ட் அளவு தண்ணி வந்தால் போகிறோம், சுரந்து வரும். அந்த நீர் வீட்டில் தண்ணி பார்த்தா கூலாக இருக்கும். அடியில் மண் எல்லாம் சேர்த்து வரும். குருத்து மண்ணாக இருக்கும். இது வரும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் போய் இது பாஞ்ச பிறகு ஆயக்கட்டு நிலத்துக்கு வரும். எது பயணம் வராது? புறம்போக்கு நிலம் பாயதுக்காக நீரூற்று நாங்கள் உண்டாது. கர்த்தர் அமைச்சிருக்கார். ஐயா எங்களுக்கு தான் ஆயக்கட்டு ஐயா, நீ சொன்னாலும் நீரூற்று பாயாமல் தண்ணி அங்கே நேராக கொண்டு போக முடியாது. கர்த்தர் அப்படியே அமைப்பு வச்சிருக்கார். அதனால் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்று இது தெரிய வரும். கர்த்தர் நமக்குள் இருந்தால் என்ன வரும்? நீர் விட்டு வரும். வழி எப்படி இருக்கும்? தெளிவாக தெரியுமா? அதான் கற்பனை பண்ணி பார்க்கணும். கர்த்தரோட ஐக்கியம் இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கணும்? நீரூற்றாக இருப்பான். கர்த்தரோட ஐக்கியம் ஒருவனுக்கு இருந்தால் கர்த்தரோட மனசும் இவனுடைய இதயம் எண்ணங்களும் ஒரே எண்ணமாக வரணும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நீரூற்றாக இருக்கும். அந்த தண்ணியை குடித்து பார்த்துருக்கீங்களா? ஊத்தண்ணி குடித்து பார்த்துருக்கீங்களா? டேஸ்டாக இருக்கும். அதில் ஒரு இனிப்பு சத்து இருக்கும். அப்படி தண்ணி குடித்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும். இதே போல் கர்த்தர் வசனத்தை தியானிக்கும் போது மனசுக்கு இன்பமாக இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ருசித்து பார்க்கணும். எதை செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் ருசித்து பார்த்தால்தான் அந்த இன்பம் தெரியும். இல்லைன்னா தெரியாது. கர்த்தர் எப்படிப்பட்டவரோ உங்களை கண்டுபிடிக்க முடியாது. 81 சங்கீதம் 16 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேன், உச்சிதமான கோதுமை, உயர்ந்த ரக, அப்படிப்பட்ட கோதுமையில் நமக்கு பலகாரம் செய்து வராங்க. கோதுமையில் சுகர் சத்து உண்டு, இருந்தாலும் நம்மை பாதிக்காது. அந்த கோதுமை சாப்பிட்டோமானால் சத்து உண்டு, மூளை அறிவு உண்டு. சோத்தில் மூளை அறிவு உண்டாகாது. 90 சங்கீதம் 1-2. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே அனாதியாய், நீர் மாறாதவா. நீர் பொய் சொல்ற ஒரு மனுஷன் அல்ல, மனு புத்திரம் இல்லை. நீ வாக்கு மாறாதவா. இந்த தேவன் நமக்குள் வர வருவா. இவர் நம்ம ஆளுகை செய்வார். யார் ஆளுகை செய்வார்? மனம் மாற்றம் இல்லாதவர்.
உன் படகு நேராக ஓட்டு இன்னும் கத்த சொல்லுவார். அலை அடிக்கும். இருந்தாலும் படகு போகுமா போகாதா? ஏசாயா புஸ்தகம் 52வது அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு எது தராரு? தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம். யாக்கோபுடைய சுதந்திரம். புஸ்தகம் 32வது அதிகாரம் 13 வசனம். இந்த விடையை பாருங்க. புஸ்தகம் 32வது அதிகாரம் 13 வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். யாருக்கு? யாக்கோபுக்கு. இந்த யாக்கோபு மனுஷனை ஏமாத்தினவன், தகப்பனை வஞ்சித்தவன். கர்த்தர் பிரிய வைக்கிறார். மனம் மாறாதவா. இந்த யாக்கோபின் சந்ததியை கொண்டாங்கும் 12 பிள்ளைகள் யாக்கோபு. இந்த பூமியை நிரப்பினாரா? இதே போல நம்மை கொண்டு கர்த்தர் ஆளுகை செய்ய வல்லாக்கிறார். நல்லா கவனிக்கணும், வசந்தி தியானிக்கணும். எப்படி தேனால் போஷிக்கிறார்? உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம். கண்மலையில் உள்ள தேனையும். கண்மலையில் உள்ள தேன் அப்படின்னா தெரியுமா? இந்த தேன் எங்கேருந்து வரணும்? கண்மலை யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவிலிருந்து வருகிற தேன் தெளிவேனிலும் அவ்வளவு ருசி. கர்த்தரை நேராக சொல்லி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு நேராக சொல்லி தருவார். கர்த்தரை வார்த்தை நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கும்? மரியாளே ஏன் அழுகிறாய்? இந்த கர்த்தர் கேட்டாரா? இந்த மரியாள் கண்ணீர் நின்று போச்சா? கண்ணீர் யாவையும் மரியாள் கண்ணீர் எப்படி துடைச்சார்? வார்த்தை சொன்னான். மரியாளே ஏன் அழுகிறாய்? அந்த ஒரு வார்த்தை மரியாள் கண்ணீர் ஸ்டாப் ஆயிட்டு. கவலை எல்லாம் போயிட்டா. இதே போல அந்த தேன், அந்த வார்த்தை, அந்த இன்பம் நமக்கு தந்து கர்த்தர் நடத்த வல்லாக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை சொல்லி நம் மனதை தேற்ற வல்லாக்கிறார். யார் நம்ம தேற்றணும்? கர்த்தர் வார்த்தையை கொடுத்து நம்ம திட மனதை கொடுத்து கர்த்தரை போஷிக்க வல்லாக்கிறார். இதுதான் போட்டிருக்கு. 58 ஏசாயா புத்தகம் 58 அதிகாரம் 14 வசனம். கண்மலை தேனுக்கு என்ன போட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால். யாக்கோபுடைய சுதந்திரம். யாக்கோபுக்கு என்ன சுதந்திரம்? கண்மலின் தேன் சாப்பிடக்கூடிய சுதந்திரம். ஒரு கவலை இல்லை. 12 பிள்ளைகளை பெற்றவன் இவ்வளவு சுதந்திரத்தை விட்டு அனுப்பிக்கான். கர்த்தர் உன்னை போஷிக்கிறாரா? கண்மலின் தேனினால் ஒரு கலப்படம் இல்லை. இவனை போஷிக்கிறார். அந்த ருசி பார்த்தா தெரியும். கர்த்தரே நேரடியாக ஆகாரம் கொடுக்கிறார். நமக்கு அப்போதான் மனசு தேற்றப்படும், மனசு தைரியம் உண்டாகும். இவன் வலையை முழுதும் தேடி பார்த்திருக்கான், ஒன்றும் கிடைக்கல. ஆயினும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே வலையை போடான். எப்படி போடணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எனக்கு எப்படி தேனால் போஷிக்கிறார்? கண்மலையில் தேன். வாழையை போட்டவனுக்கு
வெறுமையாக வந்தவனுக்கு கண்மணி தேனில் போஷித்தவனுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யம் உண்டாக்குனாரா? எவ்வளோ கவலைப்பட்டாலும் நம்ம கவலை கர்த்தர் மாற்ற வைக்கிறார். கண்மணி தேன் இந்த ஆறுதலாக பெரிய ஆறுதல். இவர் நம்ம நடத்துவார். யாரு? கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படி பண்ணிருக்கு. 60 சங்கீதம் 12 தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எப்படிப்பட்ட சத்துருக்கள்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை ஆகாது. எல்லா சத்துருக்களையும் பாதத்தில் காலால் மிதித்து போடுவார். நீ கர்த்தர் தியானம் பண்ண போகிறோம், அவரோட மனதோடு ஐக்கியப்பட்ட போகிறோம், எல்லா சத்துரும் காலால் மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. தியானம் தான் வேணும். கர்த்தர் வார்த்தை பற்றி தியானம் பண்ண போகிறோம். இது வேணும். அப்படி இருந்தாலும் ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எங்கே நசுக்கி போடுவார்? உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர் கைகளை உன்னை பிடிச்சிட்டு போகும்போது உன் காலுக்கு வல்லமை கிடைக்கும். ஹல்லேலூயா. காலாக மீட்டு போடுறோம். இவ்வளோ தூரம் கர்த்தர் நமக்கு தரார். இந்த தெய்வம் நம்ம ஆராய்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. யார் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? நித்தியமும் அழிவில்லாமையும் இவருக்கு அழிவே கிடையாது. அத்தரிசனமும் உள்ள ராஜனுமாய் அதர்சமானவர். இவர் ஜபம் பண்ணும்போது தரிசிக்கணும். அதர்சமானவர் கண்டுபிடிக்குமானா லேசாண்ட மனசு ஒருமுகப்படுத்தும். அப்படி இருந்தாலும் எப்படி கிடைக்கும்? தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆம். இவர் பரிசுத்தம் உள்ளவர். எவரன் எவர் எப்போது இருக்கிறாவே இருக்கிறேன். மூசை கிட்ட உங்களுடைய பேர் என்ன? இருக்கிறாவே இருக்கிறேன்னு சொன்னவர். அதே வார்த்தை தான் போய் சொல்கிறார். இருக்கிறாவே இருக்க. இவருக்கு அழிவில்லை. இந்த தேவனுக்குள்ள ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் இருக்கு. அந்த கண்மணி தேனினால் நம்மை போஷிக்க வல்லாக்கிறார், நம்மை கற்றுக் கொடுக்க வல்லாக்கிறார், நம்முடைய இதயத்தை சிறப்படுத்த வல்லாக்கிறார். இவர் நம்மை உயர்த்த வல்லாக்கிறார். இந்த தேவன் நம்ம நடத்துவார். 33:27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். தாவீது சொல்றார், என்ற புயத்தை கர்த்தர் யுத்தத்தை பழக்க வைக்கிறார். கோலியாத்தே நீ ஏமாத்திரம் ஒரு கல்லுக்கு தப்ப முடியுமா? கர்த்தரோட வார்த்தையை கொடுத்தால் ஒரு வார்த்தைக்கு கோலியாத்தானாலும் தப்ப முடியாது. சுருண்டு விழுந்துட்டான் கர்த்தரோட வார்த்தைக்கு. அந்த வார்த்தை நம்ம இதயத்தில் வந்தால் சத்துக்களை நிற்க முடியாது. கோலியாத் கர்ச்சிக்கிறவன் வந்து எப்படி விழுந்தான்? மல்லாக்க விழல, முகப்புற விழுந்தான். இதே போல் அடியேன் என்று சொன்னபடி நம்ம முன்னால் விழுவான். கர்த்தரை வைத்து ஆளாக்கிறார். வெளிப்படுத்தி விசேஷம் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நம்முடைய உள்ளத்தை எப்படி பற்றுகிறார்? திருவுளம் பற்றுகிறார். சிறு உள்ளம் மனசை அப்படி கவர் பண்ணுறார். நம் மனதை பிடிக்க வைக்கிறார். ஆவியும் அவர் மாறாதவர். இந்த வார்த்தை மாறி போனாலும் நான் உன்னை மாற மாட்டேன். கர்த்தர் வார்த்தை மாறாதவர்.
அதே போல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் வார்த்தை நம்மோடு மாறாது. கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையினால் நம்ம போஷிக்க வைக்கிறார், நம்ம நடத்த வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நடத்துவாரா? இந்த ருசியை பார்க்கலாம். எவ்வளோ தூரம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை ஆக்கியிருக்கோம். அவர் வியாதியன் இதை தாவி கண்டுபிடிச்சிருக்கான். இவனுடைய வாய் கர்த்தரோட வாயாக மாற்று. இவன் தீர்க்கதரிசியாக மாற்றான். தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியுடைய புத்திரல். ஆமோஸ் தீர்க்க புத்தகம் அவன் எப்படி சொல்கிறான்? ஆமோஸ் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன் அது எருவுக்கு தான் ஆகும், ஒன்றுக்கு ஆகாது. இப்படி மாடுகளை ஆடுகள் பின்னால் அலைஞ்சவன். காட்டத்தி பழங்கள் என்னை கர்த்தர் வார்த்தையை கொடுத்து வார்த்தையை பேச சொல்லிச்சு. நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி புத்திரன் அந்த குடும்பத்தை பிறக்கவும் இல்லை. கர்த்தர் மாற்றினாரா? இதே போல நீ கர்த்தரை தியானம் பண்ணாலும் இந்த தாவீது போல நம்மையும் பயன்படுத்த வைக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல, ஆடு மேய்ப்பன். இவனை கர்த்தர் தீர்க்கதரிசியை மாற்றின தேவன் நம்மையும் உயர்த்த வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாயாக மாற்ற வைக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? கர்த்தர் வாயாக மாற்றணும். எபிரேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அப்ப நம்மை கர்த்தர் கரத்தின் கிரியை மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? கர்த்தர் கரத்தின் கிரியை மாற்றுவார். வானங்களில் சூரியனை வச்சிருக்கார், நட்சத்திரங்களை வச்சிருக்கார். எதுக்காக? வானங்கள் அவர் கிரிகளை அதுக்கு பூமியில் வைக்கல. ஏன்? இந்த கிரிய வானங்கள் தான் அவர் கிரியை அறிவிக்க முடியும். 8வது இடத்துல பாதுகாப்பு கொடுத்துருக்கார். அப்போ அவர் கிரிகளை அறிவிக்கிறதுக்கு பாதுகாப்பு உண்டா? 1 ராஜர் புத்தகம் 8வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? நான் கட்டின இந்த ஆலயம் இவர் எது கொள்ளாது? வானங்களை கொள்ளாது, பூமியும் கொள்ளாது. நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த இருதயம் அவ்வளோ பெருசாக இருக்கா? ஒரு காலை வைக்க இடம் இல்லை. நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளோ வல்லமையாக கொடுக்கார். இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் போதும். கர்த்தரை அறியக்கூடிய அறிவு உண்டாகும். அதில் கர்த்தர் வாசமாக இருப்பாரா? எரேமியா புத்தகம் 23வது அதிகாரம் 23, 24. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாயிலும் தன்னை தான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எப்படிப்பட்ட திறமை உள்ளவர்? வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறார். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறார். அவர் சொல்கிறார், நம்முடைய இறைத்து நிரப்ப மாட்டாரா? நிரப்புவார். அந்த நிரப்புற தேவன் நம்ம நிரப்புவாரா? இவர் ஞானத்தை தருவாரா? அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நமக்கு எல்லா ஞானத்தையும் தர வரலாக்கிறார். இந்த யாக்கோபுக்கு, இந்த தாவீதுக்கு இது கொடுத்துருக்கிறார். இது சங்கீதம் எழுதியிருக்கிறான். வேற எழுதியிருக்கான். தாவீது எழுதுலாம் சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. பாட்டுக்காரன் சொல்கிறாங்க. வேற என்ன பாட்டு? வேற என்ன எழுதியிருக்கான்? ராஜாவும்
ஒரு ராஜாவும் ராஜாவோட்டல்ல, சங்கீதக்காரனும் ஆகலை. ஒரு ராஜாவுக்கு கிடைக்காத சாக்கியம் இவனை வைத்திருக்கிறான். ஒரு ராஜாவும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை, யாராவும் இல்லை. ஒரு ராஜாவும் தீர்க்கதரிசியும் இல்லை. ராஜானா ராஜா தான், தீர்க்கதரிசி தான். இவனை கர்த்தர் ராஜாவும் தீர்க்கதரிசியும் இருக்கான். இதே போல இந்த புது கிருபையின் காலத்தில் நம்ம ராஜாவும் தீர்க்கதரிசியும் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்து கொண்டலாம். தீர்ப்பாளர்ந்து பிரித்தெடுத்தால் முன்பாய் என் வாயை போல இருக்கும். கர்த்தர் வாயை தீர்க்கதரிசன வார்த்தையாக மாற்றுவார். என்னை மாற்றியிருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அநேகருக்கு விளங்காது. காரணம் உலக சிந்தை, அவங்களுக்கு உலக சிந்தை உள்ளவங்களுக்கு இது விளங்காது. இப்ராஹிம் 4ஆம் அதிகாரம் 13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவ்வளவு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அவ்வளவு அவற்றை என்னெல்லாம் இருக்கோ என்னது கற்றுக்கொள்ளுங்கள். விளங்கலையா? ஒரு கற்றுக்கொள்ள கடவுள் எங்கே வந்துடணும்? கர்த்தருக்கு கற்றுக்கொள்ளணும். எல்லா ஞானத்தையும் அவர் கொடுப்பார். நீ தான் எனக்கு அடைக்கலாம், நீ தான் எனக்கு போஷிக்கணும் என்று கேட்டோமானாலும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. நான் மத்தியானம் போல் அழுதுக்கு அப்படி சாப்பிட போக உண்டேன். சாப்பாடு வீட்டில் உண்டு, போகாது. மரத்தடியில் இருந்துட்டு ஆட்டங்கரையிலேருந்து அழுவேன், பிளாஸ்டிக் போட்டுருப்பேன். கர்த்தாவே இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லித்தரணும். சாப்பாடு பெருசாக வயிற்று நிரப்பணும்னாலும் இங்கேயும் போயிடும். எங்கே நிரப்பணும்? வயிறை பார்க்கணுமா, கண்ணை பார்க்கணுமா, மூளையை பார்க்கணுமா? மூளையை பார்க்கணும். கண்டிப்பாக தருவார். நமக்கு எங்கே அடைக்கணுங்க? ஒரு செட்டின் கீழ், அவருடைய செட்டிகளை கீழ் போய் அடங்கி இருந்தால் போதும். தலை வெளியே தொடாது. பவுல் சாணிக்கூடையில் தலை வெளியே தெரிய காட்டாமல் இருந்தான். மதில் விட்டு இறக்கும்போது எதில் இருந்தான்? கூடைக்குள்ள இருந்தான். தலை மட்டும் வெளியே காட்டக்கூடாது. நீ பெரிய சண்டீர் தான், பெரிய படிச்சவர் தான், ஆனால் நினைச்சக்கூடாது, வெளியே காட்டக்கூடாது. கூட கவிஞ்ச கிடக்கணும் என்று சொல்லிட்டாங்க. இறங்கிட்டாங்க. இறங்கினவன் வெளியே இறங்கிட்டான். இப்போ போகிறான். அண்ணாலா போகிற மாதிரி இருக்கு. இவர்கள் எங்கே காத்திருக்காங்க? வாசல்ல. பார்த்தானா யாரை அமர்ந்து போனான்? கர்த்தருடைய ஜனம் என் ஒருபோதும் வெட்கப்பட்டு போரு. கர்த்தருடைய ஜனமாக நாம் இருந்தோமானால் கர்த்தரை வெட்கப்படுத்துக்க அழைக்க, நம்ம நிரப்புக்கு அழைக்கிறார். அவர் நம்மை போஷிப்பார். இருந்தால் கர்த்தர் நம்மை நடத்த அழைக்கிறார். சங்கீதம் 148:5. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தர் கட்டளையிட்ட போறோம். அவைகள் கர்த்தரோட வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கு. யாரோட கட்டளை வேணும்? கர்த்தரோட வார்த்தையின் கட்டளை. அது கட்டளையாக வரும். கமாண்டிங் பவர். அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தைகள் அதிகாரத்தோடு வரும். யாரோடு பேச வேண்டும் நினைக்கிறாரோ அவனுக்கு அதிகாரத்தோடு இருப்பார். நீ போ, காரியம் முடிச்சுட்டு வருவார். கத்த சொல்லுவார். இவன் ஆடு உண்டனுக்கு லாபம் தான்ப்பான் கொண்டு முடிச்சுட்டு வரோன்னா. யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4:19. அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கனப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? 10 பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார்? கர்த்தர் எதிர்த்தவர் வாதாட முடியுமா?
கர்த்தருக்கு பாதாளம் வாருங்கள் என்று கூடுவார். முடியுமா? இவருக்கு எதிர்விரோதமாக நிற்க முடியாது. எனக்கு கடைசியாக சொல்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமோட கர்த்தர் பேசுகிறார். எத்தனை வயசில்? 99 வயசில். அப்போ யாக்கோபு ஆபிரகாமுக்கு பேச முடியுமா? எனக்கு வருமா? ஐயா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொன்ன? காது கேட்கலையேம்மா. அப்படி சொன்னானா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முடிவு கிடையாது, இருக்கிறாகவே இருக்கிறேன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த தேவன் நம்மை பாதுகாப்பாரா? நம்ம ஆசையை பெருக்க பண்ணுவாரா? நம்ம ஞானத்தை பெருக பண்ணுவாரா? எல்லாத்தையும் கற்று பெருக பண்ணுவாரா? இவராங்கும் நம்ம ஆளுகை செய்வார். இந்த தேவனுடைய ஆளுகை நமக்குள் நடக்கணும். யாருக்குள்? கர்த்தரை தேடி தியானம் பண்ணால் இவருடைய ஆளுகை நமக்குள் நடக்கும். யாருடைய ஆளுகை? கர்த்தர் நம்மை இறைத்து ஆளுகை செய்கிறார். நம்ம இறைத்து ஆளுகை செய்ய வேண்டுமானால் கர்த்தர் நம்மை உயர்த்தாரா உயர்த்த மாட்டாரா? இந்த தேவன் என்னை நடத்த கர்த்தாவே, எனக்குள்ள இறைத்து நீதி ஆளுகை செய்ய வேண்டுமே. இன்று எல்லாரும் அதுக்காக சோதரிப்போம். எல்லா தேவைகளையும் கொடுத்து நீரை நிரப்பமாக ஜெபிக்கிறோம். வானங்களும் கொள்ளாது, பூமியும் கொள்ளாது கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஞானத்தை இவர்களுக்கு கொடுத்து இவர்கள் ஞானத்தின் ஆவியால் இவருடைய இதயங்களை நிரப்பமாக ஜெபிக்கிறோம். நீரே இதயத்தை கொடுத்துக்கிறேன், நீரே மனசை கொடுத்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஞானத்தால் இவர்களை நிரப்பமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரலோக ஆசீர்வாதத்தால் இவர்கள் நிரப்பமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென்.